Hey guys, welcome to my channel Code with Curly. React learn பண்ணிட்டு இருக்க சீரீஸில் இன்னைக்கு டே 28 டு டூ ஆப் எகெயினா அப்படி என்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. Since most of the people have been asking for it, நம்ம இன்னைக்கு வந்து enhanced to do list பண்ண போறோம். அதாவது நம்ம சேனல்ல ஆல்ரெடி to do ஆப் பண்ணியிருக்கோம். பட் it would be like like ஒரு சின்ன டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் இந்த லிஸ்ட்டை வியூ பண்றது அண்ட் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம கால் பண்றது அப்படிதான் எழுதியிருப்போம். ஆல்சோ வித் த சிஎஸ்எஸ் ஸ்டைலிங். பட் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா enhanced to do list. ஸோ நான் enhancedனு சொல்லும் போது லைக் இன்புட் பாக்ஸ் அண்ட் நீங்க அந்த லிஸ்ட் வந்து செக் பாக்ஸா இருக்கும். ஸோ வில் பி லைக் அந்த செக் பாக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இல்லை அந்த மாதிரி நம்ம பார்க்க போறோம். ஆல்சோ நீங்க வந்து எடிட்டும் பண்ண முடியும். ஆல்ரெடி நீங்க ஆட் பண்ண லிஸ்ட் அண்ட் டெலீட் பண்ற மாதிரி வந்து பிளான் வச்சிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் கோட் பேஸ் வந்து யூஸ் பண்ண போறது இல்லை. இன்ஸ்டெட் நம்ம நியூ காம்பனன்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம். enhance to do .jsx. ஓகே, ஸோ இதை வந்து மினிமைஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் கீவேர்ட் enhanced to do and the parenthesis and நம்ம வந்து இப்பவே எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் enhanced to do. ஓகே, இப்போ இதை வந்துட்டு நம்ம app.jsxல கால் பண்ணிட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இங்க வந்துட்டு import enhanced to do and இங்க வந்து enhanced to do right. ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இதுக்கு மேலே இதில் வேலை இல்லை. இப்போ வந்து நம்ம இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து வேணும். இம்போர்ட் ரியாக்ட், அதுக்கப்புறம் யூஸ் ஸ்டேட் ஹூக் மட்டும் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நான் வந்து என்ன பிளான் வச்சுருக்கேன்னா, அதாவது லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக ஒரு ஸ்டேட்டு, அப்புறம் வந்து அந்த இன்புட் டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக ஒரு ஸ்டேட்டு, அப்புறம் அந்த இன்புட்டுக்கு வந்து எடிட் பண்ணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஐடி அண்ட் அதுக்கான சேஞ்ச் டெக்ஸ்ட்டுக்கு செப்பரேட் ஸ்டேட்னு சொல்லி 4 ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்ட் ஆட் டு டூஸ் வச்சுக்கலாம், இல்லை வெறும் டு டூஸ் வச்சுக்கலாம். டு டூஸ் செட் டு டூஸ். இது வந்து என்ன அப்படின்னா யூஸ் ஸ்டேட்ல this would be the array because இதில் தான் வந்து array of list, அதாவது to do list வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அடுத்து const set wait, next வந்து input text set input text. ஓகேவா, இந்த ஸ்டேட் வந்து ஒரு empty string இருக்கட்டும். நெக்ஸ்ட் const edit id, அதாவது நான் வந்து லைக் லிஸ்ட்லலாம் ஆட் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் நான் அந்த ஆட் பண்ண லிஸ்ட்டில் போயிட்டு எடிட் பண்ணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு எடிட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேட் வேணும் இல்லையா, அந்த வேல்யூஸ் ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ எடிட் பண்ணுற டெக்ஸ்ட்டுக்கு ஒரு ஸ்டேட் வேணும். எந்த ஐடியை வந்து நம்ம மாற்ற போகிறோமோ அதுக்கு ஒரு ஸ்டேட் வேணும். அதனால வந்து இது வந்து அந்த ஐடிக்கான ஸ்டேட்டு. இப்போ வந்து எடிட் பண்ணுற டெக்ஸ்ட்டுக்கான ஸ்டேட் எடிட் டெக்ஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். செட் edit text equal to use state. ஸோ இது வந்து empty string-ஆ இருக்கட்டும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம நிறைய அரே ஆஃப் லிஸ்ட் வந்து ஆட் பண்ணுவோம். அதை வந்து லைக் கேப்சர் பண்ணி செட் பண்றதுக்காக இந்த ஸ்டேட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இந்த டு டூஸ்ல வந்து ஆட் பண்றதுக்கு நம்ம ஒரு இன்புட் பாக்ஸ் வந்து டெக்ஸ்ட் கொடுப்போம் இல்லையா, அதை மேனேஜ் பண்றதுக்காக இந்த ஸ்டேட்டு. அண்ட் வென்எவர் வி வுட் வாண்ட் டு மேக் அ சேஞ்ச் ஃபார் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டு டூ அப்படிங்கும்போது அதை வந்து எடிட் பண்றதுக்கான ஐடி அண்ட் டெக்ஸ்ட். ஓகே, இதை வந்து எலாபரேட்டிவா நெக்ஸ்ட் நம்ம செக் பண்ணும்போது பார்க்கலாம். இப்போ ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் முடிஞ்சது. அடுத்து என்ன பண்ணலாம்னா ரிட்டர்ன். ஸோ ரிட்டர்ன்ல வந்து நம்ம எப்பவும் போல div எலிமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு h1 டேக்ல வந்து டு டூ லிஸ்ட். ஓகே, சேவ் பண்ணா டு டூ லிஸ்ட் வந்துருச்சா. ஓகே, இப்போ வந்து எனக்கு என்ன அப்படின்னா நம்ம இதுல வந்து ஃபர்ஸ்ட் இன்புட் டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் வந்து சில லைக் நம்ம டு டூஸ் வந்து வச்சிருக்கோம். ஸோ மேப் எல்லாம் யூஸ் பண்ணி இங்க வந்து என்னென்ன டிஸ்பிளே பண்ண போறோம்னு ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டு திருப்பியும் வந்து இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம். ஸோ h1க்கு அடுத்து எனக்கு ஒரு இன்புட் பாக்ஸ் வேணும். கரெக்டா, ஏன்னா வந்து என்ன டைப்பு அதெல்லாம் சொல்றதுக்கு
இன்புட் டைப் வந்து இங்கே வந்து டெக்ஸ்டாக தான் இருக்க போகுது. அடுத்து சாரி அதுக்கு உண்டான வேல்யூ, அதாவது இங்கே நான் வந்து ஒரு இன்புட் பாக்ஸ் இருக்கு, அதில் நான் டெக்ஸ்ட் கொடுக்குறேன்னா அது எந்த வேல்யூ வந்து கேப்சர் பண்ண போகுதுன்னா இந்த ஸ்டேட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்டேட்டு கேப்சர் பண்ணி செட் பண்ணிக்கும். ஓகே, இந்த வேல்யூ. அடுத்து இந்த வேல்யூ வந்து ஆன் சேஞ்ச் நடக்கும்போது என்ன நடக்கணும் அப்படின்னா, நான் வந்து இங்கே வந்து டைரக்டாக இந்த விச் மீன்ஸ் ஈவெண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணுறேன். இதை வந்து நமக்கு இதுக்கு தனியாக நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதி தான் நம்ம ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். இப்போ டைரெக்டாக இங்கேயே ஆக்சஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து செட் இன்புட் டெக்ஸ்ட் மூலமாக, அந்த ஸ்டேட் மூலமாக நம்ம வந்து செட் பண்ணுறோம். e.target.value. ஸோ இஃப் யூ பீப்புள் ரிமெம்பர், நம்ம ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணியிருப்போம்னா, இந்த ஆன் சேஞ்சுக்கு ஒரு ஹேண்ட்லர் எழுதியிருப்போம். அந்த ஹேண்ட்லர் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம், ஃபங்க்ஷன் லைக் செட் இன்புட் சேஞ்ச் சம்திங் அந்த மாதிரி வந்து கொடுத்து அதில் நம்ம வந்து ஈவெண்ட்டை தான் பாஸ் பண்ணுவோம். அந்த ஈவெண்ட்டோட டார்கெட்டோட வேல்யூ தான் செட் பண்ணுவோம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன் இல்லாமல் நம்ம டைரெக்டாக இங்கே செட் பண்ணுறோம். பிகாஸ் நான் எதுக்கும் வந்து இந்த 4 ஸ்டேட்டையும் மேனேஜ் பண்றதுக்கு நான் இங்க ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நான் எழுத தான் போறேன். அதனால வந்துட்டு இது எதுக்கும் வேணாம்னு சொல்லிட்டு இங்கே ஆட் பண்ணிட்டேன். நீங்க வந்து ஒரு பெட்டர் ப்ராக்டிஸ்க்காக இல்லை நான் செப்பரேட்டா எழுதணும்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் ஹேவ் திஸ் ஓவர் ஹியர். ஓகே, ஆன் சேஞ்ச் எழுதியாச்சு. அடுத்து பிளேஸ் ஹோல்டர்ல எனக்கு என்ன வரணும்னா ஆட் யார் டு டூ. ஓகே, ஸோ பிளேஸ் ஹோல்டர் போட்டாச்சு அண்ட் இந்த டேகை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஒரு இன்புட் பாக்ஸ் வந்துருச்சு. அடுத்து ஸோ இன்புட் பாக்ஸ் வந்துருச்சு. நான் இங்கே வந்து இந்த இன்புட்டில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிப்பேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு லிஸ்ட் வேணும், அந்த லிஸ்ட்டில் எல்லாமே டிஸ்பிளே பண்ணி ஆகணும். அப்போது அன்ஆர்டர்ட் லிஸ்ட். ஸோ அந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குள்ளே வந்து எனக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரேதர் இன்புட் டைப்பு அதெல்லாம் மென்ஷன் பண்ணி லைக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது லிஸ்ட்டில் வந்துட்டு கீ எல்லாம் கொடுத்து மென்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே வந்து என்ன அனுப்புவோம்னா டுடூஸ், அதாவது டுடூஸ்ன்னு ஒரு ஸ்டேட் வேரியபிள் இருக்கு இல்லையா, அதுதான் அனுப்புவோம். அது வந்து இப்போதைக்கு எம்டியா இருக்கு. வாட் இஃப் இங்க வேல்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இருந்துச்சுன்னா இட் வுட் லைக் நம்ம அதை வந்து ஐட்ரேட் பண்ணி போவோமா. ஸோ அந்த டுடூஸ் டாட் மேப். ஸோ மேப் யூஸ் பண்ணும்போது நம்ம இங்கே ஒரு வேரியபிள் ஆட் பண்ணுவோம், டு டூன்னு, வாட் எவர் இட் மேபி, உங்களோட இதுக்கு என்ன வேரியபிள் நேம் வேணால் வச்சுக்கலாம். ஸோ இந்த வேரியபிள் என்ன பண்ணணும்னா, நான் அந்த மேப் ஃபங்க்ஷனே எதுக்குன்னா, இந்த டு டூஸ் வந்து அரேவா இருக்கா, இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டா எடுத்து 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 இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணும், அதாவது ஐட்ரேட் பண்ணி பண்ணி அசைன் பண்ணும். ஸோ அது ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் மூலமாக நான் போட்டுக்கிறேன். ஸோ இங்கே வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, நான் வந்து லிஸ்ட், அதாவது ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றேன். ஸோ எப்பவுமே லிஸ்ட்டுக்கு வந்து கீ இருக்குமா, நம்ம வந்து இப்போ டு டூ டாட் ஐடின்னு வச்சுக்க போறோம். ஸோ டு டூல ஒரு ஐடி இருக்க போது, அதனால வந்து நான் இந்த மாதிரி லிஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இந்த லிஸ்ட்டுக்குள்ள நம்ம வந்து இதை மென்ஷன் பண்ணி ஆட் பண்ணியாச்சா. இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு கண்டிஷனல் ரெண்டரிங் வந்து எழுத போறேன். கண்டிஷனல் ரெண்டரிங்க்கு நான் என்னென்ன ஆட் பண்ண போறேன்னா, அதாவது அந்த லிஸ்ட்டை வந்து நான் எடிட் பண்றேன் அப்படின்னா எடிட் ஐடிங்கிற ஸ்டேட் வேரியபிள் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ அந்த எடிட் ஐடி வந்து விச் இஸ் ஈக்குவல் டு இங்க டு டூ டாட் ஐடி, அதாவது இங்க டுடூஸை வந்துட்டு நான் வந்து மேப் பண்ணி எடுக்கிறேன். அப்போ ஒவ்வொரு வேரியபிள்லையும் அந்த ஒவ்வொரு அரே வந்து அரேல இருக்க எலமெண்ட் இருக்கும். ஸோ அந்த அரேல இருக்க எலமெண்ட்ல வந்துட்டு நம்ம ஐடின்னு ஒன்று வந்து கண்டிப்பா அதை வச்சிருக்க போறோம். நம்ம அதெல்லாம் மேலே வந்துட்டு நான் மென்ஷன் பண்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதை ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டுடூ டாட் ஐடி வந்துட்டு வர்ற ஐடி வந்து எடிட் ஐடி, அது ஆல்ரெடி நம்ம ஸ்டேட்ல செட் பண்ணிருக்கிற எடிட் ஐடி கூட ஈக்குவல் டுவா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்ல போறோம். அதாவது இஃப் இட் இஸ் ட்ரூ, நம்ம வந்து என்ன நடக்க போகுதுன்னா, ஒரு இன்புட் பாக்ஸ், அதாவது இன்புட் டைப் which is going to be text, அப்புறம் வேல்யூ வந்து ஸோ எடிட் தானே பண்றோம், எடிட் டெக்ஸ்ட் அண்ட் ஆன் சேஞ்ச். இதுல வந்து சேஞ்ச் நடக்க போகுது அப்படின்னா என்ன ஆகணும்னா, நான் வந்து இங்கேயுமே ஈவெண்ட்டை வந்து டைரக்டா கால்பேக் மூலமா வந்துட்டு ஆக்சஸ் பண்றேன். ஸோ செட் எடிட் டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கோம். ஸோ அதுல வந்துட்டு e.target கரண்டா இருக்கிற வேல்யூ வந்து போய் செட் பண்ணு அப்படின்னு வந்து சொல்லிடுறோம். ஓகேவா?
ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த டு டூஸ் வந்து ஒவ்வொன்றா ஐட்ரேட் பண்ணி எடுக்கும்போது அதில் வந்து லிஸ்ட்டில் வந்துட்டு வரணும். ஸோ அந்த லிஸ்ட்டுக்குள்ளே என்ன நடக்கணும்னா நான் கொடுக்குற டு டூவில் இருக்க ஐடி வந்து எடிட் ஐடி, அதாவது ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்க எடிட் ஐடி கூட ஈக்குவல் டுவாக இருந்துச்சுன்னா என்னோட இன்புட் பாக்ஸ், அதாவது வேல்யூ வந்து எடிட் டெக்ஸ்ட்னு இருக்கணும். ஆன் சேஞ்சில் அந்த வேல்யூ வந்து ஈவெண்ட் மூலமாக நான் வந்து செட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி இந்த இன்புட் பாக்ஸ் வந்து வேலை முடிஞ்சது. நான் இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, அதாவது எடிட் ஐடி வந்து டு டூ டாட் ஐடிக்கு வந்து ஈக்குவல் டுவா இருந்தா விச் இஸ் ட்ரூன்னா இது வந்து நடக்கணும். இல்லைன்னா நெக்ஸ்ட் என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸ்பேன் டேக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பேன் டேக் வந்து நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக, டெக்ஸ்ட் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக தான். ஸோ இந்த ஸ்பேன் டேக்ல வந்துட்டு டு டூவோட டெக்ஸ்ட், அதாவது நீங்கள் எடிட் பண்ணலை அப்படின்னா அந்த டு டூவில் என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அது வந்து டிஸ்பிளே ஆகு அப்படின்னு வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த இது முடிஞ்சுதா? இதுக்கப்புறம் ஓகே, நான் ஏதோ வந்து மிஸ் பண்ணுறேன் எக்ஸ்ட்ராவாக, அதை மட்டும் நான் என்னென்னு இப்போ வந்து செக் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு இது தேவையில்லை. திஸ் வுட் ஒர்க். எஸ், ஓகே, இப்போ சேவ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இதில் வந்து எந்த ஆக்ஷன்ஸுமே இங்கே வந்து தெரியாது. பிகாஸ் நான் வந்து எடிட் பண்ணும்போது தான் இதெல்லாம் வந்து பண்ணணுங்கிற மாதிரி இங்கே போட்டிருக்கேன். அதனால எதுவுமே வந்து இங்கே தெரியாது. ஓகே, இப்போ வந்துட்டு கண்டிஷனல் ரெண்டரிங் எழுதியாச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி, அதாவது அன்ஆர்டர்ட் லிஸ்ட்ல வந்து டு டூஸ் வந்து நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றா ஐட்ரேட் பண்ணுவோம். அப்போ வந்து எடிட் ஐடிக்கு வந்துட்டு ஈக்குவல் டு இருந்தால் மட்டும்தான் இந்த இன்புட் டெக்ஸ்ட்ல வந்துட்டு இதெல்லாம் வரும். இல்லைன்னா ஜென்ரலாக நான் வந்து டு டூவில் இருக்க டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். ஓகே, இப்போ வந்து இதுக்கு மேலே இருக்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு கான்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஆட் டு டூ, அதாவது நான் ஆட் பண்ணுறது வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆட் பண்ண போகிறேன்னா இஃப் இன்புட் டெக்ஸ்ட், அதாவது வர்ற டெக்ஸ்ட் வந்து நான் வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன். ட்ரிம்னு வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷன் இருக்கு. அது என்ன பண்ணணும்னா, லைக் நம்ம கடைசியில் ஒயிட் ஸ்பேசஸ் அதாவது கொடுத்துருந்தோம்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஆட் பண்ணும். ஸோ இந்த இஃப்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த இஃப் வந்துட்டு ஓகே, இதில் வந்து ட்ரிம் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் கான்ஸ்ட் நியூ டு டூ, அதாவது ஒவ்வொரு டைம் ஆட் பண்ணும்போது நியூ டு டூ, இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கும். அதாவது அந்த டு டூவில் வந்து டைரெக்டாக ஒரு ஃபங்க்ஷன் மட்டும், அதாவது ஒரு ஸ்ட்ரிங் மட்டும், ஒரு ஆட்ரிபியூட் மட்டும் இல்லாமல் நான் வந்து இது மாதிரி செட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஐடி டேட் டாட் நவ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஓகே திஸ் வுட் நாட் பி ஐடி வந்து டேட் நாட் நவ். டெக்ஸ்ட் வந்துட்டு இன்புட் டெக்ஸ்ட். ஓ மை குட்னஸ், டெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இன்புட் டெக்ஸ்ட் நம்ம ஒரு வச்சிருக்கோமா ஸ்டேட்டு, அது வரணும். அடுத்து கம்ப்ளீட்டட், அதாவது அந்த டு டூ வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்காக இது. ஸோ நான் இனிஷியலி ஃபால்ஸ்ன்னு வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் நம்ம ஆப்ஜெக்ட் வந்து இருக்க போகுது அந்த டு டூவில். அதாவது இந்த நியூ டு டூங்கிறத நம்ம அரேயில் ஆட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு அரேயில் இருக்கிற அந்த எலமெண்ட்டும் இந்த ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐடி இருக்கும். இந்த நான் இங்கே மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த எடிட் ஐடி எதுக்குன்னா இதுக்காக தான் வந்து அந்த எடிட் ஐடி. அண்ட் டெக்ஸ்ட் வந்து நம்ம இங்க இருக்க இன்புட் டெக்ஸ்ட். மோர் ஓவர் நம்ம இந்த டெக்ஸ்ட் ஆல்ரெடி இருக்க டெக்ஸ்ட் எடிட் பண்றதுக்காக தான் இந்த எடிட் டெக்ஸ்ட் வச்சிருக்கோம். அண்ட் கம்ப்ளீட்டட் வந்து இப்போதைக்கு ஃபால்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இந்த டாகிள் மூலமா நம்ம வந்து மாத்திக்கலாம். ஓகே, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து செட் பண்ணும்போது முதல்ல எல்லாம் என்ன பண்ணுவோம்னா டேரக்டா செட் பண்ணுவோம். ஸோ டேரக்டா செட் பண்ணா என்ன ஆகும்னு இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஆல்ரெடி இருந்த எக்ஸிஸ்டிங் வந்து காணாம போயிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங்கும் ஆட் பண்ணணும், நியூவா இருக்கிறது ஆட் பண்ணும். ஸோ டு டூஸ் செட் நியூ டு டூஸ், இது அப்படியே இங்க போட்டுக்கலாம். விச் மீன்ஸ் ஆல்ரெடி இருந்ததும் ஆட் ஆகும், பிளஸ் மோர் ஓவர் நீங்க நியூவா ஆட் பண்ணதும் வந்து இங்க ஆட் ஆக போகுது. ஓகே, அடுத்து செட் இன்புட், அதாவது இது இன்புட்ல இருந்து தான் வந்து நம்ம இதை வாங்குறோம். கரெக்டா? ஆட் டு டூ வந்து நடக்கும் போதே செட் அந்த இன்புட் டெக்ஸ்ட் வந்து இதாயிரும். அப்ப செட் இன்புட் டெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா
எம்டி பண்ணி விட்டுறோம். விச் மீன்ஸ் நான் இங்க ஏதாவது கொடுக்குறேன் அப்படின்னா கொடுத்து ஆட் பண்ணும்போது இது வந்து என்ன ஆகும்னா இந்த ஆட் டு டூ மூலமா ஆட் ஆகிட்டு கிளியர் ஆயிடணும். அதுக்காக தான் இந்த செட் இன்புட் டெக்ஸ்ட் வந்து இது ஆல்ரெடி நம்ம செக் பண்ணியிருக்கோம். ஓகே, யா ரைட். இப்போ ஆட் டு டூக்கு வந்து பண்ணியாச்சு. அடுத்து நான் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன வரணும், கான்ஸ்ட் எடிட் டு டூ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் வேணும்னா, அதாவது ஐடி எந்த இங்கே நம்ம வந்து இந்த ஆப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணியிருக்கோமா, எந்த ஐடியை வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம், அண்ட் டெக்ஸ்ட் எடிட் பண்ணதுக்கான டெக்ஸ்ட் என்ன டெக்ஸ்ட்டை வந்து நாங்கள் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஆரோ ஃபங்க்ஷன். ஸோ இதில் வந்து செட் எடிட் ஐடி அப்படின்னு வந்து கொடுத்துருக்கோமா, அந்த ஐடியில் வந்து இது போய் செட் ஆகணும். அண்ட் செட் எடிட் டெக்ஸ்ட், ஸோ அதில் போயிட்டு இந்த டெக்ஸ்ட் வந்து வரணும். ரைட், ஓகே. எடிட் டு டூ முடிஞ்சது. அடுத்து வந்து கான்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா சேவ் பண்ணணும். அதாவது நம்ம எடிட் பண்ண வேல்யூவை நம்ம வந்து சேவ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், அப்டேட்டுன்னு வச்சுக்கலாமா, ஆர் சேவ் எடிட்னு வச்சுக்கலாமா. ஓகே, சேவ் எடிட் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ சேவ் எடிட் ஃபங்க்ஷனில் வந்துட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னா ஐடியை வந்து பாஸ் பண்ணுறேன். எந்த ஐடியை வந்து நான் வந்து எடிட் பண்ணதை சேவ் பண்ணணும் அப்படின்னு. கான்ஸ்ட் இங்கே வந்து அப்டேட்டட் டு டூ. இதுக்கு வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இருக்க டு டூஸை வந்து ஒரு மேப் மூலமாக ஐட்ரேட் பண்ணி டு டூன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஐட்ரேட் பண்ணி எடுக்கிறோம். ஓகே, ஐட்ரேட் பண்ணி எடுத்ததில் வந்துட்டு என்ன மென்ஷன் பண்ண போகிறோம்னா, மேபி இது நமக்கு தேவையில்லை. ஓகே, ஜஸ்ட் டைரெக்டாக ஐட்ரேட் பண்ணலாம். ஸோ நான் வந்து மென்ஷன் பண்ண போகிறேன் டு டூ டாட் ஐடி. ஏன்னா ஒவ்வொரு அரேயில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நம்ம அந்த ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோம், அதில் ஐடி இருக்கும். ஸோ அந்த ஐடி வந்து விச் இஸ் ஈக்குவல் டு நான் கொடுத்த ஐடி, அதாவது டு டூவில் ஆல்ரெடி இந்த ஐடி விச் இஸ் ஈக்குவல் டு நான் கொடுத்த ஐடி. இந்த ஐடியா இருந்துச்சு, விச் மீன்ஸ் ட்ரூவா இருந்துச்சுன்னா என்ன நடக்கணும்னா எனக்கு வந்து எக்ஸிஸ்டிங் டு டூ அதோட இந்த டெக்ஸ்ட்டுங்கிற இடத்துல மட்டும் எடிட் டெக்ஸ்ட் போய் ஆட் ஆகணும். விச் மீன்ஸ் அந்த ஸ்டேட்ல இருந்து ஆட் ஆகணும். இல்லை வாட் இஃப் இந்த மாதிரி வந்துட்டு இல்லை, அதாவது ட்ரூவா இல்லை அப்படிங்கும்போது டைரக்டா அந்த டு டூ நான் என்ன வேல்யூ வச்சிருக்கணும் அது மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு வந்து சொல்றேன். ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா நான் வந்து டு டூஸுங்க ஆல்ரெடி அரே இருக்கு, அதை மேப் பண்ணி எடுக்கிறேன், ஐட்ரேட் பண்றேன். ஸோ ஐட்ரேட் பண்ணும்போது இந்த வேரியபிள் ஸ்டோர் ஆகிட்டே வரும். அப்போ இந்த வேரியபிள் ஸ்டோர் ஆகும்போது இந்த டு டூல இருக்கிற ஐடி விச் மீன்ஸ் இங்க இந்த மாதிரி தானே வச்சிருக்கோம், அந்த ஐடி which is equal to நான் கொடுத்த ஐடி, அதாவது இந்த ஐடியை போய் நீ வந்து எடிட் பண்ணி சேவ் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். அந்த ஐடி மேட்ச் ஆச்சுன்னா ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் டுவும் டெக்ஸ்ட் மட்டும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். இன்கேஸ் மேட்ச் ஆகலைன்னா ஆல்ரெடி இருக்க லிஸ்ட் அப்படியே இருக்கட்டும், அந்த அரேல எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். ஓகே, இப்போ இங்க என்ன பண்ண போறோம்னா செட் டு டூஸ் திருப்பி செட் பண்ணணும்ல, ஏன்னா இங்க புதுசா அப்டேட்டட் டு டூ இருக்குல்ல. ஸோ அந்த அப்டேட்டட் டு டூவை வந்துட்டு செட் பண்றோம். ஓகே, செட் பண்ணியாச்சு. அடுத்து செட் எடிட் ஐடி. இப்போ நம்ம இங்க ஐடி வந்து அமைச்சிருக்கோமா, ஸோ அந்த எடிட் ஐடி வந்து திருப்பி நல் ஆக்கணும், இல்லைன்னா பழைய ஐடியே வந்து அந்த ஸ்டேட்ல இருக்கும். அடுத்து செட் எடிட் டெக்ஸ்ட், இதுக்கும் அதே மாதிரி தான். ஸோ இதை வந்து நம்ம எம்டி பண்ணாதான் அது வந்து கிளியர் அவுட் ஆகும். ஓகே, இப்போ சோஃபார் நம்ம என்ன எழுதியிருக்கோம்னா டு டூவை ஆட் பண்றதுக்கு, எடிட் பண்றதுக்கு அண்ட் சேவ் பண்றதுக்கு. அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெலீட் பண்றது. கான்ஸ்ட் டெலீட் டு டூ. ஸோ இதுக்கு வந்து என்ன மென்ஷன் பண்ண போறோம்னா ஐடி. ஏன்னா எந்த ஐடியை வந்து போய் டெலீட் பண்ணணும், எந்த டு டூ வந்து டெலீட் பண்ணணும்னு சொல்றதுக்கு அந்த ஐடி வச்சு தானே சொல்ல முடியும். ஸோ அதனால சொல்றோம். இதுல வந்து கான்ஸ்ட் அப்டேட்டட் டு டூஸ். அப்டேட்டட் டு டூஸ் வந்து என்னவா இருக்க போகுதுன்னா இந்த டு டூஸை வந்து ஃபில்டர் மெத்தட்னு ஒரு இன்பில்ட் மெத்தட் இருக்கு, அது மூலமா நம்ம அரேவை வந்து ஃபில்டர் பண்ணலாம். ஸோ அதுக்கும் நம்ம மேப் மாதிரி தான் ஃபில்டர் மெத்தட்ல வந்துட்டு என்ன மென்ஷன் பண்ண போறோம்னா டு டூ, ஏதோ ஒரு வேரியபிள் நான் டு டூன்னு வைக்கிறேன், நீங்க டீன்னு கூட வச்சுக்கலாம், என்ன வேணா வச்சுக்கலாம். ஸோ இது வந்து
இப்போ டு டூ டாட் ஐடி, அதாவது டு டூவில் இருக்க ஐடி இங்கே வந்து எனக்கு ஃபில்டர் ஆகி வர்ற ஒவ்வொரு எலமெண்ட், அதாவது அறையில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டோட ஒவ்வொரு ஐடியும் செக் பண்ணும். அந்த ஐடி வந்து விச் ஷுட் நாட் பி ஈக்குவல் டு நான் கொடுக்குற ஐடி. ஓகேவா? ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, நான் டு டூஸுங்கிற அரேவை வந்து ஃபில்டர் பண்ணுறேன். அதில் ஒவ்வொரு வேரியபிளாக வந்துட்டு அந்த வேல்யூஸ் வந்து அசைன் ஆகிட்டே வரும். ஸோ அந்த ஒவ்வொரு வேரியபிள் இருக்க ஐடியும் நான் கொடுக்குற ஐடி கூட மேட்ச் ஆகாமல் இருந்தால் அது என்ன பண்ணிடும்னா ஆல்ரெடி இருக்கிற இந்த அப்டேட்டட் டு டூஸில் வந்து ஆட் பண்ணிவிடும். இப்போ மேட்ச் ஆச்சுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுரும். அதுதான் வந்து இந்த இதில் வந்து நடக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து செட் டு டூஸ். செட் டு டூஸை வந்து நம்ம செட் பண்ணுறோம் இந்த அப்டேட்டட் டு டூஸ். அதாவது டெலீட் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஸ்டேட் அப்டேட் ஆகணும் இல்லையா? ஓகே. ஸோ மேபி ஒரு குட்டி ரீகேப் இது பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக ஃபைனலைஸ் பண்ணி ஒர்க்கிங்காக நம்ம வந்து காட்டலாம். ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா ஒரு காம்பனன்ட் வந்து கிரியேட் பண்ணேன். 4 ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து எதுக்குன்னா ஒரு அரே, அந்த அரேல தான் வந்து லிஸ்ட் ஆஃப் டு டூஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக இதை செட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரு இன்புட் பாக்ஸ் மூலமா நம்ம இன்புட் டெக்ஸ்ட், அதை என்ன பண்ணணும், அந்த டு டூல என்ன ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். அதுக்கு இந்த இன்புட் டெக்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்துட்டு ஒரு அதாவது நம்ம வச்சிருக்கிற டு டூவோட ஆப்ஜெக்ட் வந்து அதோட ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கு. we can call this as schema இல்ல ஸ்ட்ரக்சர் வாட் எவர் இட் இஸ். ஸோ அதுல வந்து நம்ம ஒரு ஐடி, டெக்ஸ்ட், கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்து 3 வந்து ஆட்ரிபியூட்ஸ் வந்து பாஸ் பண்றோம் அந்த அரேல, ஐ மீன் அந்த ஆப்ஜெக்ட்ல. ஸோ அந்த ஐடி வந்து டேட் நாட் நவ், அதாவது எப்படி இருக்க போகுதுன்னா இது வந்து யூனிக்கா தான் இருக்க போகுது. நான் எந்த டேட்ல பண்றேனோ அது மட்டும்தான் வந்துட்டு இங்க இருக்க போகுது. ஸோ அதனால ஐடி அப்படி வச்சுட்டோம். டெக்ஸ்ட் வந்து இன்புட் டெக்ஸ்ட் அண்ட் கம்ப்ளீட்டட் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஃபால்ஸ்ன்னு வைக்கிறோம். அண்ட் ட்ரூவா இருந்தா நம்ம வந்து அதை செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணும்போது அது ட்ரூவா வந்து மாறிக்கும். ஓகே. ஸோ இதை வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. இதுக்காக இந்த மாதிரி இருக்கிறதுக்காக இந்த ஐடியை வந்து எடிட் பண்றதுக்காக நம்ம வந்து இங்க எடிட் ஐடி அண்ட் இந்த டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்றதுக்காக எடிட் டெக்ஸ்ட்னு வந்து 4 விதமான ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல வந்து ஒரு H1 எலிமெண்ட், அப்புறம் ஒரு இன்புட் பாக்ஸ். அந்த இன்புட் பாக்ஸ்ல டைரக்டாவே நம்ம ஆன் சேஞ்சுக்கு ஒரு ஈவெண்ட் ஹேண்ட்லர் வந்து எழுதியிருக்கோம். ஸோ அந்த ஈவெண்ட் வந்து செட் இன்புட் டெக்ஸ்ட் வந்து டைரக்டா அதோட டார்கெட்டோட வேல்யூ வந்து செட் பண்ணிடும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் செப்பரேட்டா எழுதிருந்தோம். இப்போ அது தேவையில்லைன்னு டைரக்டா இதுலயே ஆட் பண்ணியாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் அன்ஆர்டர்ட் லிஸ்ட். அந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்ல வந்து டைரக்டாவே வந்து நம்ம வந்து ஒரு கண்டிஷனல் ரெண்டரிங் போட்டு மென்ஷன் பண்றோம். ஸோ அப்ப வந்து நம்ம என்ன பண்றோம்னா லைக் அரே ஆஃப் டு டூஸ் இருக்கு, அதை வந்து மேப் பண்ணி நம்ம ஒவ்வொரு டு டூவா எடுத்து ஸோ அந்த லிஸ்ட்டுக்கு வந்து கீ நம்ம எப்பவுமே மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா, அந்த கீ தான் வந்து டு டூ டாட் ஐடி. இப்போ எடிட் ஐடி, அதாவது நம்ம ஆல்ரெடி செட் பண்ணிருக்க எடிட் ஐடி வந்து இந்த டு டூ டாட் ஐடியோட மேட்ச் ஆச்சு அப்படின்னா, அதாவது எடிட் பண்ணக்கூடிய ஐடி வந்து மேட்ச் ஆச்சுன்னா தான் இந்த இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஆர் எல்ஸ் நம்ம டைரக்டா வந்து டு டூ டாட் டெக்ஸ்ட்ல ஸ்பேன் கொடுத்துருக்குது அது மட்டும் வந்து டிஸ்பிளே ஆகும். நம்ம இன்னும் பட்டன் ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்னும் 2-3 ஈவெண்ட் ஹேண்ட்லிங் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் என்ன பண்ணிருக்கோம்னா ஆட் டு டூ ஆட் பண்றதுக்கு, நெக்ஸ்ட் எடிட் பண்றதுக்கு, அந்த எடிட் பண்ணதை சேவ் பண்றதுக்கு அண்ட் டெலீட் பண்றதுக்கு இந்த மாதிரி எல்லாம் எழுதியிருக்கும். ஸோ இது எல்லாமே பட்டன்ல ஒரு ஆன் கிளிக் எலிமெண்டா வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிட்டு இதை வந்து நெக்ஸ்ட் செக் பண்ணலாம். Stay tuned for the next video guys. Thank you for watching. Tata, bye bye, take care.